ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவராக இருந்த ஈவராமசாமியின் பகுத்தறிவை இந்த காணொளியில் காண்போம். ஈவே ராமசாமி சொன்னது, ஒழுக்கம் என்னும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி மற்றவர்கள் வாழப் பயன்படுத்தி வரும் ஒரு சூழ்ச்சி ஆயுதமேயல்லாமல் அதில் உண்மையோ சத்தோ ஒன்றுமே கிடையாது. கற்பு, காதல், சத்தியம், நீதி, ஒழுக்கம் என்பனவெல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள். அதாவது குழந்தைகளைப் பயமுறுத்த பெரியவர்கள் பூச்சாண்டி என்பது போல் இவை எளியோரையும் பாமர மக்களையும் வலுத்தவர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்றச் செய்த ஒரு பெரும் சூழ்ச்சியாகும். மெட்டீரியலிசம் அல்லது பிரகிருதிவாதம் எனும் நூலில் ஈவே ராமசாமியின் கூற்றுப்படி ஒழுக்கம் என்பது பாமர மக்களை ஏமாற்ற வலுத்தவர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்றச் செய்த ஒரு பெரும் சூழ்ச்சி என்பதில் கடுகளவேனும் உண்மை உள்ளதா? மலையளவிற்கு முரண்பாடு மட்டுமல்ல, முட்டள்தனமும் பித்தலாட்டமும் தான் உள்ளது. ஈவே ராமசாமி கூறியதில் முக்கால்வாசி போதனைகள் நியாயத்தன்மை அற்றவை எனும்போது ஒழுக்கம் பற்றிய பேச்சில் மட்டும் என்ன ஒழுக்கம் இருந்துவிடும்? ஒருவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒழுக்கம் என்றால் என்ன என்று அனைவருக்கும் தெரியும் தானே. திருடுவது தவறு என எனக்கு ஒருவன் பாடமெடுக்காவிட்டால் திருடுவது குற்றம் என எனக்கு தெரியாதா? இன்னொருவன் மனைவியை மோகிப்பது தவறு என எவன் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது தவறு என உணர்கிற அறிவில்லாத அளவுக்கு மக்கள் முட்டாள்களா? பொய்யுரைப்பது பாவமான செயல் என வலுத்தவன் வந்து சொல்லாவிட்டால் நமக்கு தெரியாதா? நம் அறிவுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏமாற்று சூழ்ச்சி செயல் என்று, இதெல்லாம் வாழ்க்கைக்கு உகந்த செயல் என்று ஈவே ராமசாமி கண்டுபிடித்து சொல்லிவிட்டார். ஒழுக்கத்தை, நீதியை, சத்தியத்தை போதிப்பதெல்லாம் ஏமாற்று வேலை என. ஈவே ராமசாமி பேச்சு கேட்டால் சிறைக்கம்பிகளை தான் எண்ண வேண்டும். ஒழுக்கம் என்பதை குழந்தை பிராயத்திலிருந்தே கற்றுத் தருகிறோம். ஏன் சிறு வயதிலேயே திருடுவது ஒரு குற்றம் என ஏன் கற்றுத் தருகிறோம்? பொய் சொல்லக்கூடாது என ஏன் கற்றுத் தருகிறோம்? குழந்தைகளை அடிமைப்படுத்தவா, ஒழுக்கப்படுத்தவா? தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீருவான் என்கிற நீதி ஏன் சொல்கிறோம்? பழி உணர்ச்சி ஏற்பட்டு சமூகம் மேன்மேலும் பிளவுபடவா? அடிமைத்தனத்திற்கும் ஒழுக்கத்திற்குமான வித்தியாசம் தெரியாமலே மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து முடித்துவிட்டார் ஈவே ராமசாமி எனத்தான் சொல்ல வேண்டும். திருடுவதைக் கூட நியாயப்படுத்தும் ஈவே ராமசாமியின் நாணயமற்ற பேச்சும் உள்ளது. சாதி தீண்டாமை, பெண்ணடிமைக்கு எவை அடிப்படையோ அவை அத்தனையும் ஒழிய வேண்டும் என்கிற தலைப்பில் ஜூன் 4, 2019 நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தியில் வீரமணி கூறியது, பெரியாரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், பணத்தை திருடிக்கொண்டு நீங்கள் காங்கிரஸை விட்டு போய்விட்டீர்களாமே என்று. 50 ஆண்டுகள் கழித்து இந்த கேள்வியை கேட்டார்கள். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று பெரியார் சொல்ல மாட்டார். ஆமாம், நான் தான் திருடுவேன் என்று தெரியும் அல்லவா? நீ ஏண்டா பெட்டியைத் திறந்து வைத்துவிட்டுச் சென்றாய்? நீ ஏன் அவ்வளவு அலட்சியமாக இருந்தாய்? நீ அலட்சியமாக இருந்தாய், நான் எடுத்துக்கொண்டு போனேன். அலட்சியமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டுதான் போவார்கள் என்று சொன்னவுடன்தான் அவர்கள் அடங்கினார்கள். என்று சொன்னதாக வீரமணி பெருமையுடன் கூறினார். ஈவே ராமசாமி கூறியதில் வீரமணி பெருமைப்படுகிற அளவுக்கு பெருமைகள் ஏதேனும் உள்ளதா? சிறுமைதான் உள்ளது. வீரமணியிடம் யாராவது இப்படி களவாடிவிட்டு, ஏன் ஈவே ராமசாமியிடமே ஒருவன் களவாடிவிட்டு அவர் சொன்னது போல் பெட்டி திறந்திருந்தால் திருடத்தான் செய்வேன் என திமிர்த்தனமாய் பேசினால், தன்னைப் போலவே பகுத்தறிவுடன் பேசுகிறான் என முதுகில் தட்டிக் கொடுப்பார்களா அல்லது பிடரியில் 2 போடு போடுவார்களா? தெருவில் தவறவிட்ட பணத்தை எடுத்து உரியவர்களிடம் சேர்த்த எத்தனையோ எளிய மக்கள் இருக்கிறார்கள்.
இந்த ஒழுக்கத்தை போதித்தவன் வலுத்தவனா இல்லை அவரவர் அறிவா. இதே ஈவே ராமசாமியாக இருந்தால் பணத்தை எடுத்துக்கொண்டு ரோட்டில் தவறவிட்டு சென்றால் எடுக்கத்தான் செய்வேன். உன்னை யார் கவனமில்லாமல் கொண்டு போகச் சொன்னது என்பார். இத்தகைய நபருக்கு ஒழுக்கம் சூழ்ச்சியாக தெரியாமல் வள்ளுவர் சொன்னது போல் ஒழுக்கம் உயிரினம் ஒம்பப்படும் விஷயமாக தெரிந்தால்தான் ஆச்சரியம். ஏச்சிப் பிழைக்காதே. உழைப்பே உயர்வு தரும் என என் கற்றுத் தருகிறோம். யாவும் அடிமைத்தனமா ஒழுக்கமா? ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்தலை நாம் ஒழுக்கம் என்றால் ஈவே ராமசாமி ஒழுக்கக்கேடு அடிமைத்தனம் என்கிறார். ஒழுக்கமாய் இரு என்பது எப்படி சூழ்ச்சித்தனமாகும்? இல்லற வாழ்க்கையில், தொழிலில், கல்வியில் தோற்றுப்போன பலர் சொல்வது யாதென்றால் ஒழுக்கங்கெட்டதால்தான் எல்லாவற்றிலும் தோற்றேன் என்பதுதானே. ஒழுக்கம் கெட்டவன் தான் மட்டும் சீரழியாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களும் சீரழிய காரணமாகிறான். என்கிற உண்மையை ஈவராமசாமி உணர்ந்திருந்தால் ஒழுக்கம் என்னும் வார்த்தை ஏமாற்று வேலை. என் பைத்தியகாரதனமாய் உளறியிருப்பாரா? ஒருவேளை எவனாவது விதிவிலக்காய் ஓராருக்கு மட்டும் ஒழுக்கத்தை போதித்துவிட்டு தான் ஒழுக்கங்கெட்டவனாக இருந்து ஒழுக்கங்கெட்டன்மையால் கிடைக்கிற அற்ப சுகத்தினை அனுபவிக்கிறான் என்றால் அனுபவித்துவிட்டு போகட்டும். அதனால் ஒழுக்கமாய் வாழுபவனுக்கு என்ன கேடு? ஒருவன் ஓராருக்கு ஒழுக்கக்கேட்டை கற்று தந்துவிட்டு சுயநலமாய் அவன் மட்டும் சுயநலத்துடன் ஒழுக்கமுள்ளவனாய் இருந்தால் அதைதான் அயோக்கியதனமாய் பார்க்க வேண்டுமே தவிர ஒழுக்கம் என்னும் வார்த்தை வலுத்தவனின் ஏமாற்று வார்த்தையாக ஈவே ராமசாமி கூறுவதைப் போல் சூழ்ச்சியாக பார்க்க வேண்டியதில்லை. ஒழுக்கத்தின் யோக்கியதையே ஏமாற்று வேலை என கூறிய வே ராமசாமி தம் தொண்டர்களுக்கு ஒழுக்கமே தேவையில்லை என கற்பித்தாரா? ஈவே ராமசாமிக்கு பிடித்த பகுத்தறிவு மதமான பௌத்தத்தை தூக்கி பிடிக்கிற போது அது தூக்கி பிடிக்கும் அடிமைத்தனத்தையும் வெட்கமின்றி தூக்கி பிடிப்பார். புத்தம் சரணம் கச்சாமி என்றால் புத்தர் தலைவர், தலைமைக்கு கீழ்ப்படி என்று அர்த்தம். தம்மம் சரணம் கச்சாமி என்றால் கொள்கையை அப்பழுக்கில்லாமல் பின்பற்று என்று அர்த்தம். சங்கம் சரணம் கச்சாமி என்றால் தலைமை, கொள்கை இவைகளைக் கொண்ட அமைப்புதான் சங்கம். அந்த அமைப்பிற்கு துரோகம் செய்யாமல் அந்த அமைப்பைப் பாதுகாத்து அதில் என்றைக்கும் உன்னை ஒப்படைத்துக் கொள். என நான் என்ன சொன்னாலும் மறுவார்த்தை சொல்லாமல் கேள் என்கிற தத்துவத்தைக் கொண்டுள்ள பௌத்தம் பகுத்தறிவு மதமாக ஈவே ராமசாமிக்கு தெரிகிறது. ஆனால் நாம் கற்பு, காதல், சத்தியம், நீதி, ஒழுக்கம் என கூறுபவை ஈவராமசாமிக்கு சூழ்ச்சியாக தெரிகிறது. ஈவே ராமசாமி அறிவின் யோக்கியதை எத்தகையது என்றால் பிறர் ஒழுக்கத்தை போதித்தால் அதை அடிமைத்தனம் என்பார். அதையே அவர் சொன்னால் தத்துவமுத்துக்கள் என்பார்கள் அவரின் அடிமைகள். எல்லாவற்றையும் தானே சொன்னதாக இருக்க வேண்டும், தானே செய்ததாக இருக்க வேண்டும் என்கிற அற்ப ஆசைதான் உள்ளதே தவிர காலங்காலமாக இம்மக்கள் கடைப்பிடித்த ஒழுக்கத்தை சூழ்ச்சி என காட்டுமிராண்டுதனமாக உரைத்து சுய இன்பம் அடைவது அறமற்ற செயலாகும்.